அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். விச் சிட்டி இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் விமன் டு ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெண்கள் பணிபுரிவதற்கு ஏற்ற நகரங்களில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு முதலிடத்துல முன்னாடி சென்னை இருந்துச்சு. இப்போ யாருன்னா பெங்களூரு சிட்டி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், சென்னை 2வது பிளேஸ்ல இருக்கு. 3வது பிளேஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை. சரிங்களா, 3வது மும்பை, 4வது தான் நமக்கு ஹைதராபாத், 5வது தான் பூனே. சரிங்களா, ஸோ முதலிடத்துல பெங்களூர். இதே மாநிலங்கள் அளவில் கேட்டாங்க அப்படின்னா கேரள மாநிலம் தான் முதலிடத்துல இருக்கு. சரிங்களா, எதை அடிப்படையாக வச்சு கொடுக்குறாங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமா இருக்கா, சுகாதாரம் இருக்குதா, கல்வி வசதி இருக்கா, பெண்களுக்கான கல்வி வசதி இருக்குதா, பெண்கள் பொருளாதார ரீதியாக வெற்றி பெறுவதற்கான உகந்த சூழல்கள் இருக்குதா, பெண்கள் அந்த ஒரு லீடர்ஷிப் ரோல்ல ஷைன் ஆகிறதுக்கான ஏற்ற சூழல்கள் இருக்கா இல்லையா, இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் ஒரு சிட்டியை சொல்றாங்க. இந்த வருஷம் பெங்களூர் சிட்டி வந்திருக்கு. சரியா, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இன்டர்போல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்டர்போலின் தலைமையகம் எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்போல் நேற்று நம்ம பாரத் போல் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த இந்தியாவில் குற்றம் பண்ணிட்டு வெளிநாடுகளில் தங்கி இருக்கக்கூடியவங்களை கைது பண்ணுறதுக்கு நம்ம இன்டர்நேஷனல் போலீஸோட உதவியை நாடுவோம். அவங்கள தான் இன்டர்போல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இந்த இன்டர்போலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லயன் அப்படிங்கிற சிட்டி. இந்த லயன் அப்படிங்கிற சிட்டி எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது. சரிங்களா, ஸோ லயன் இன் ஃப்ரான்ஸ், இங்கே தான் இன்டர்போலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரியா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஃபிஷரிஸ் கிளஸ்டர் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் முதல் ஆர்கானிக் மீன்வள தொகுப்பு எந்த மாநிலத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, சிக்கிம் மாநிலத்தில் சார்பெங் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஸோ இந்த சார்பெங் அப்படிங்கிற பகுதியில் தான் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. சிக்கிமில் தான் இந்த ஆர்கானிக் ஃபிஷரிஸ் கிளஸ்டர் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரியா, அடுத்தது, which of the following is India's newly inaugurated railway division அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் இந்தியாவில் புதிதாக தொடங்கப்பட்ட ரயில்வே பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய 69வது ரயில்வே பிரிவாக ஜம்மு ரயில்வே பிரிவு அப்படிங்கிறது சமீபத்தில் உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ உருவாக்கிட்டாங்க. சரியா, ஸோ ஜம்மு அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, கிரீன்லாண்ட் which belongs to Denmark was granted autonomy in 1979. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, only 57,000 people live in this area which is 80% covered by ice அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு இதான் நார்த் அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், ரஃபாக எடுத்துக்கிட்டோம்னா இங்கே கனடா, அமெரிக்கா, மெக்சிகோலாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தீவுகளாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம கிரீன்லாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இந்த கிரீன்லாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 1979ஆம் ஆண்டு டென்மார்க்கு கிட்ட இருந்து ஒரு சுயாட்சி அப்படிங்கிறத பெற்று இருப்பாங்க. அதே மாதிரி 80% இந்த கிரீன்லாண்டில் ஐஸால தான் மூடப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட 57,000 மக்கள் தான் இங்கே வசிப்பாங்க. அதாவது இந்த லேண்டுக்கே ஏன் கிரீன்லாண்டுன்னு பேர் வச்சாங்கன்னா, முன்னாடி அந்த வைக்கிங்ஸ் மாதிரியான ஆட்கள் தான் இந்த டென்மார்க்ல இருந்து தான் கிரீன்லாண்டுக்கு போயிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அங்கே போன அவர்கள்லாம் பார்த்தோம்னா எங்கேயுமே கிரீனரியே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு கிரீன்லாண்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். எதுக்காக செய்தியில் பார்க்குறோம் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் பதவிக்கு வரல. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த பனாமா கேனல், கிரீன்லாண்ட்லாம் அமெரிக்காவோட ட்ரேடுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து பேசியிருக்கிறார். அந்த பின்னணியில தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நன்றி.